குளத்தின் அருகில் காகம் வசித்து வந்தது. அதற்கும் பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் அன்னப்பறவையும் வசித்து வந்தது. அந்த அன்னப்பறவை மணிக்கணக்கில் அந்த குளத்தில் நீந்திக் கொண்டே இருக்கும். காகத்திற்கு எப்போதுமே தன் நிறத்தை பார்த்து வருத்தமாக இருந்தது. அன்னப்பறவையின் நிறத்தை பார்க்கும்போது காக்கைக்கு பொறாமையாக இருந்தது. ஒரு நாள் அந்த அன்னப்பறவையின் நிறத்தை பார்த்து கொண்டு காகம், எனக்கும் இதுபோல் நிறம் வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இந்த அன்னப்பறவைக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அழகும் வெள்ளை நிறமும் உள்ளது என்று காகம் யோசித்தது. ஒருவேளை அந்த பறவை எப்போதும் தண்ணீரில் இருப்பதாலும் பல முறை குளிப்பதாலும் தான் வெள்ளையாக இருக்கிறதோ என்று நினைத்தது. காகமும் இனிமேல் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை குளிக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. அப்படி செய்தால் தானும் அழகாகவும் வெள்ளையாகவும் மாறிவிடலாம் என்று ஆசைப்பட்டது. அந்த ஆசையில் அழகாக மாறும் தன்னுடைய பயிற்சியை காகம் ஆரம்பித்தது. காகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள அன்னப்பறவையும் மற்ற பறவைகளும் காத்திருந்தன. பல முறை குளித்த பிறகும் காகத்தின் தோற்றத்தில் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. இருந்தும் காகம் தன் முயற்சியை கைவிட தயாராக இல்லை. ஒரு நாளில் காகம் பல முறை குளித்தது. கடைசியில் ஒரு நாள் காகம் காய்ச்சலில் விழுந்தது. அதிலிருந்து நலம் பெற்று வர மிகவும் கஷ்டப்பட்டது. அப்போதுதான் காகம் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டது. தன் முயற்சியை கைவிட்டு நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருக்க பழகிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது. மனதில் அந்த மாற்றம் வந்த பின் காகம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் பறவையாக மாறியது. ஒரு நரி அதிகாலை எழுந்து மேற்கு நோக்கி வேட்டைக்கு புறப்பட்டது. கிழக்கே இருந்து எழுந்த சூரிய ஒளியில் அதன் நிழல் வெகு நீளமாய் பெரியதாக தெரிந்தது. நரிக்கு ஏக குஷி. நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், அதுவும் இந்த காட்டின் ராஜாவாக உள்ள சிங்கத்தை விடவும் பெரியவனாக நான் உள்ளேன் என நினைத்து கொண்டே வேட்டைக்குச் சென்றது. செல்லும் வழியில் நரி ஒரு சிங்கத்தை கண்டது. சிங்கமோ சற்று முன்னர்தான் ஒரு மானை வேட்டையாடி அதை உண்ட களைப்பில் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தது. நரியும் தன்னுடைய நிழல் சிங்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதாக நினைத்து கொண்டு சிங்கம் வரும் வழியில் நடந்து சென்றது. சிங்கமும் நரியை ஒன்றும் செய்யாமல் கடந்து சென்றது. நரிக்கோ ரொம்ப சந்தோஷம். நாம் சிங்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதனால் சிங்கம் என்னை கண்டு பயந்து சென்றது என நினைத்து கொண்டு அன்று மாலை தன்னுடைய வீட்டிற்கு சென்றது. மாலை வீட்டிற்குச் சென்றதும் நரி காட்டில் உள்ள மிருகங்களையெல்லாம் அழைத்தது. அனைத்து மிருகங்களும் நரியின் கூட்டத்திற்கு வந்தன. நரி அனைத்து மிருகங்களிடமும் இனிமேல் இந்த காட்டிற்கு நான் தான் ராஜா என்றது. யானையோ இதை நாங்கள் ஏற்க முடியாது என்றது. உடனே நரி காலையில் நடந்த சம்பவத்தை கூறி சிங்கமே என்னை பார்த்து பயந்து சென்றது என்றது. கூட்டத்தில் இருந்த மானோ, சிங்கத்தை உன் முன் மண்டியிடச் சொல், பிறகு உன்னை இந்த காட்டிற்கு ராஜாவாக்குகிறோம் என்றது. அடுத்த நாள் நரி அந்த சிங்கத்தை தேடிச் சென்றது. செல்லும் வழியில் சிங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி வருவதைக் கண்டு நரி கர்வத்துடன் நின்றது. சிங்கம் வந்தவுடன் சிங்கத்தை பார்த்து என் முன்னால் மண்டியிட்டுச் செல் என்று நரி கூறியது. சிங்கமோ மிகவும் கோபம் கொண்டு தரக்குறைவாக பேசிய நரியை பார்த்து உன்னை மன்னித்து விடுகிறேன், உடனே இங்கிருந்து செல் என்றது. நரியோ சிங்கம் தன்னை கண்டு பயந்து விட்டது என நினைத்து முடியாது என்று பதில் கூறிக்கொண்டே தன்னுடைய நிழலை பார்த்தது. அது மதிய நேரம் என்பதால் நிழல் உண்மையான அளவில் இருந்தது. அப்பொழுதுதான் நரிக்கு புரிந்தது சூரிய ஒளியில்தான் தன்னுடைய நிழல் பெரியதாக இருந்தது என்று. இதை பொறுத்து கொள்ள முடியாத சிங்கம் நரியை ஒரே அடியினால் கொன்றது.